தொழுகையிட மிக முக்கியமான விஷயம் இன்றைக்கு சொல்லியிருந்தது. தொழுகையிட விஷயத்தில் நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம் சொல்லோடு சம்பந்தப்பட்ட பருள் கட்டாயம் செய்யணும் 2 விஷயம். சூரத்துல் ஃபாத்திஹாவும் அத்தஹியாத். அதில் எழுத்துப்பிழைகள் இருந்தால் பிழை உண்டாகும், தொழுகை கூடாமல் போகும். நான் ஏற்கனவே சொன்னமே, அறவே தெரியாத பாஷையை ஒன்றை படித்து வாசிக்க தெரிஞ்சு இப்படி நான் முயற்சி செஞ்ச நான் இந்த தொழுகையுடைய மிக முக்கியமான இந்த 2 விஷயம் ஃபாத்திஹாவும் அத்தஹியாத்தும் அது நல்ல உச்சரிப்போடு நான் என்ன செய்யணும், கேட்கணும். இன்றைக்கு படிக்கிறதுக்கு பல வழிகள் இருக்குது. கத்தி மாதிரி நல்ல விஷயத்துக்கும் பயன்படுத்தலும், மோசமான விஷயத்துக்கும் பயன்படுத்தலும். ஃபோன், இது 2க்கு எத்தனையோ வழி இருக்குது. சூரத்துல் ஃபாத்திஹா எனக்கு ஓத தெரியாதா, அடிச்சாச்சு. ஹவு லேன் சூரத்துல் ஃபாத்திஹா வரும். அத்தஹியாத்தை எப்படி ஓதுறது உச்சரிப்போட அடிச்சா வரும். படிக்கணும், தேடணும். அப்படி இல்லையா, ஒருத்தர் ஈக்கிறாரா, தெரிஞ்சவரா, அவர்கிட்ட போகணும், போயிட்டு படிக்கணும். இதுக்கெல்லாம் கேள்வி கணக்கு. எனக்கு தெரியாதே, காலம் பேத்திட்டே அப்படின்லாம் சாட்டுப்போக்கு செல்லலாரு. சாட்டுப்போக்கு செல்லலாரு. உலக சம்பந்தப்பட்ட விஷயம் என்னவா இருந்தாலும் நாங்கள் எவ்வளவு முயற்சி செய்கிறோம், எத்தனை மணிக்கணக்காக காக்கிறோம், எவ்வளவு கூதலையும் தாங்கிக் கொள்கிறோம். இப்படி எத்தனையோ விஷயங்கள் இந்த உலக விஷயங்களுக்காக நாங்கள் பாடுபடுறோம். ஆனால் மறுமையுடைய விஷயத்துக்கு நாங்கள் என்ன செய்யணும், கொஞ்சம் கை கொடுக்கணும். நான் அன்றைக்கு சொன்ன மாதிரி அல்லாஹ் எங்களுக்கு என்னது 24 மணித்தியாலத்தை எனக்கே நீ செலவழி அப்படின்னு அதை எனக்கு எங்கே சொல்லி இல்லை. அல்லாஹ் என்ன சொல்றான், பிரயாணம் போக சொல்றான். பிரயாணம் போங்க, இயற்கை காட்சியை ரசியுங்க, உங்களோட மனசுக்கு ஒரு இன்பத்தை உண்டாக்கி கொள்ளுங்க, வியாபாரம் செய்யுங்க, ஹலாலான முறைக்கு எவ்வளவு சம்பாதிங்க. ஹலாலான முறையில் சம்பாதிச்சுக்கிறீங்களா, உங்கள்கிட்ட அந்த விஷயம் வெளிப்படணும். நல்லா விடுங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா குடியுங்க, நல்லா வீடு கட்டுங்க, வாகனம் வாங்குங்க, பிரச்சனை இல்லை. அதே மாதிரி அடுத்தாக்களுக்கும் உதவி செய்யுங்க. அப்ப அல்லாஹ் எங்கள்கிட்ட என்ன சொல்றான், எல்லாத்தையும் அனுபவத்தை வைக்கிறான். அப்ப அல்லாஹ்வோட விடயத்தில் அப்ப அல்லாஹ்க்கு நான் எப்படி நடந்து கொள்றது, தொழுகை 5 நேரம் அதை தொழுது கொள்றது, அடுத்த மக்களோட நற்குணத்தை காட்டி பழகி கொள்றது, இவ்வளவுதான். நற்குணத்தை காட்டி நற்குணமாக நடந்து கொண்டாலே போதும் சொர்க்கம் போறதுக்கு. நாளைக்கு கியாமத்துடைய நாளில மீதான் தராசில எங்கட அடுத்த எல்லா வணக்கங்கள் பல மணித்தியாலங்கள் கழிச்ச எத்தனையோ வணக்கங்கள் இப்படி இருக்கு. முஷக்கவுக்கு நான் இவரை பார்த்து சிரிச்ச புன்னகை, அவருக்கு செஞ்ச உதவி, இவரை கஷ்டத்துல நான் அவருக்கு போய் உதவி செஞ்சது, இது என்ன செய்யும், அந்த நற்குணம் இப்படியே கணத்தால பாரமளிக்கும். நற்குணத்துக்கு பெரிய ஒரு எடை இருக்குது. அதனால இந்த விஷயங்களை நாங்கள் ஒவ்வொருத்தரும் கவனம் செலுத்திக் கொள்ள ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்யணும். அப்ப தொழுகையுடைய விஷயம் இது மிகவும் விசாலமானது. ஒரு அடிமைத்தனத்தை நிரூபிக்கிற இடம். அதாவது நான் தெரியணும், படிக்கணும், புரிஞ்சு கொள்ளணும். எப்படி தக்பீர் கட்டுறது, எப்படி நியத்து வைக்கிறது, ருக்கு எப்படி செய்யறது, எந்த நேரத்தில் நான் வந்தால் ஒரு ரக்காத்தாக கணிக்கப்படும். முதலாவது சூரத்துல் ஃபாத்திஹா. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர்ரஹ்மானிர் ரஹீம். மாலிகி யௌமித்தீன். இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் غيرil மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன். இதுல உச்சரிப்பு பார்த்து ர ஷ த வ ஹ இதெல்லாம் உச்சரிப்பு, அரபு உச்சரிக்கிறது கட்டாய கடமை இது. இதை பேணி நான் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதணும். அப்புறம் அத்தஹியாத்துல் முபாரகாத்துஸ் ஸலவாத்துத் தய்யிபாத்து லில்லாஹி. அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபிய்யு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹிஸ் ஸாலிஹீன். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். இது ஒன்னாவது அத்தியாயம் இருக்குது, அதுல மட்டும் ஓதுறது. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். அதே போல கடைசி அத்தியாயத்துல அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் வ பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத்
كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد في العالمين அமைக்கும் முதல் இது ரெண்டும் தொழுகையில வாயால வரக்கூடிய கட்டாய கடமை. இதை ஓதணும், உச்சரிப்போட அழகா ஓதணும், அப்பதான் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும். அதுக்கு பின்னால தொழுவப்போக்கில் நாங்கள் என்னது நியத்து வைக்கிறது. தமிழ்ல என்னது நியத்து வைக்கிறதுக்கு என்னது பல தமிழ்லையும் வைக்கணும். எனக்கு அரபு தெரியாது, துஹுடைய 4 ரக்காத்தை கிப்லா முன்னோக்கி இமாமை பின்பற்றி தொழுகிறேன் அப்படின்னு நியத்து வைக்கவும் மேலும். இதுல எண்ணிக்கையை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. துஹரை தொழ போறேன் இமாமை பின்பற்றி கிப்லா முன்னோக்கி, இது கூட இருந்தா போதும். கிப்லா முன்னோக்கி இமாமை பின்பற்றி துஹரை தொழ போறேன், அசரை தொழ போறேன், மகரிபை தொழ போறேன் அப்படின்னு சொல்லணும் கட்டாயம். சரி, தக்பீர் எப்படி கட்டுறது? தக்பீர் நாங்கள் இந்த அளவுக்கு கொண்டு வந்தால், இந்த எங்களோட பெருவரல் இந்த காது சோனைக்கு தான், காது சோனை இந்த அளவுக்கு நாங்க கொண்டு வந்தா எங்களோட இந்த மணிக்கட்டு இந்த தோல் பிடிச்சதுக்கு நேரம் ஆகிக்கும். இந்த மணிக்கட்டிக்கு தானே, ஏன்னா ஹதீஸ்ல 3 மாதிரி வந்திருக்குது. நாங்கள் இந்த அடிப்படையில கொண்டு வந்தால் அந்த 3 சப்ஜெக்டும் நடக்குது. இப்படி கொண்டு வந்தா தோல் பிடிச்சதுக்கு நேரம், காது சோனைக்கு நேரம், இந்த காது மேற்புறம் இதுக்கு நேரம். அப்ப நாங்கள் இப்படி கொண்டு வந்தா 3 சப்ஜெக்டுமே என்ன செஞ்சிருது, உள்ளடங்கிடுது. அப்ப அல்லாஹ் என்னது அடுத்தது மிக முக்கியமான சப்ஜெக்ட், இமாம முந்தி செய்யப்படாது, இமாமோட சேர்ந்தும் செய்யப்படாது, இமாம முந்தி செய்யவும் படாது. இமாமோட நான் தக்பீர் கட்டுறது, இமாம் ருக்குக்கு போக நான் அவருடைய சேர்ந்து போறது, இது கூடாது. பின்பற்றுறது என்ன அர்த்தம்? இமாமோட செய்ய கொஞ்சம் முன்னுக்கும், அதுக்கு பிறகு நான் இமாம் அல்லாஹ் அக்பர் போறாரு, அதுக்கு முன்னுக்கு அவர் ருக்கு சுஜூதுக்கு போயிட்டு इमाम का அடுத்தாப்புல தான் எங்களோட செயல் நடக்கணும். इधर बहुत अहम बात है, तकबीर यानी बांधने में इस तरह हम बांधना है. 3 तरीका आया हुआ है, इधर और इधर और इधर 3 तरीके से आया हुआ है. अगर इस तरह हम बांध देंगे, तीनों तरीके के साथ हम तकबीर बांध लिया. वो नमाज में सूरतुल फातिहा अत्तहियात ये 2 लफ्ज वाला फर्ज है. अगर इसमें अगर कोई कमी हो हमारा नमाज नहीं होगा. सूरतुल फातिहा अत्तहियात ये बहुत अहम तरीन लफ्जों में, यानी नमाज में 2 फर्ज होता है, एक कौल बात, दूसरा हमारा फिअल. लफ्ज वाली 2 फर्ज है, फातिहा अत्तहियात, ये अच्छी तरह होना चाहिए. उसके बाद तकबीर बांधना है, अव्वल तकबीर ये इस तरह बांधना है. சரியா? இப்படி நாங்க என்னது அல்லாஹு அக்பர் இமாம் சொன்னதோட நாங்க நியத்தை வச்சு அல்லாஹு அக்பர் அப்படின்னு தக்பீர் கட்டுறது. தக்பீர் கட்டுறதுல இந்த வலது கையில இந்த பகுதி இங்கனைக்கு வந்து இந்த 3 விரல் இப்படி வந்து இப்படி வரது, இப்படி நிக்கிறது. இந்த ஷாஃபியாக்கள் கொஞ்சம் இப்படி முன்னுக்கு செய்வாங்க, ஆனா அது பிரச்சனை இல்லை, அதெல்லாம் வந்து சுன்னத்தான விஷயங்கள், அதெல்லாம் ஓகே. தக்பீர் கட்டுறது இந்த மாதிரியான அமைப்புல இருந்து கொள்றது, தக்பீர் இந்த மாதிரியான அமைப்புல இருந்து கொள்றது. நாங்க எங்க வைக்கணும்? நெஞ்சிக்கு கொஞ்சம் பணிய, தொப்புளுக்கு கொஞ்சம் மேல, நெஞ்சிக்கும் தொப்புளுக்கும் இடப்பட்ட பகுதியில் நாங்க என்ன செய்யறது, இப்படி तकबीर कटी கொள்றது. उसके बाद इमाम का मुताबा करना, इमाम के साथ नहीं करना चाहिए, इमाम के पहले भी नहीं करना चाहिए. पहला इमाम करेगा, उसके बाद मैं करूंगा, मामूम करेगा. अब तकबीर कटी நாங்க போவதெல்லாம் ஓதியாச்சு. அடுத்த ஃபாத்திஹா கட்டாயம், அடுத்த சூரா ஓதுறது சுன்னத், அடுத்த என்ன செய்ய சூராக்கள் ஓதுறது சுன்னத். அதுலயும் முதலாவது ரக்காத்திலையும் 2வது ரக்காத்திலையும் என்ன செய்யணும், ஒரு சூரா ஓதுறது. இமாம் ஜமாத் நடத்தும் போது சில நேரம் வயோதிபர்கள் சின்ன பிள்ளைகள் இப்படி வர நேரத்துல 3வது ரக்காத்திலையும் 4வது ரக்காத்திலையும் என்ன செய்வார், சூரத்துல் ஃபாத்திஹா மட்டும்தான் ஓதுவார். மாமூம்களும் அதே மாதிரி தான் ஃபாத்திஹா மட்டும் ஓதுனா சரி. அல்லது குறிப்பிட்ட கொஞ்சம் பேர் தான் வராங்க, அவங்க விருப்பம் அப்படிங்கிறத எங்களுக்கு என்ன செய்யணும், 1வது ரக்காத்து தொழிச்ச மாதிரியே 4 ரக்காத்தையும் என்ன செய்யணும், தொழிக்கவும் மேலும். ஆனா நிலைமையை கவனிச்சு 3வது ரக்காத்திலையும் 4வது ரக்காத்திலையும் என்ன செய்ய மாட்டாங்க, ஃபாத்திஹா மட்டும்தான் ஓதுவாங்க, வேற சூரா ஓதுறது இல்லை. அப்ப நான் அதுக்காக வேண்டிய என்ன செய்யறேன், இமாம் ருக்குக்கு போயிட்டாரு, இப்ப நான் நீங்க அடுத்த சூரா ஓதிட்டு போறது இல்லை, ஃபாத்திஹாவோட முடிச்சிடுறது. அதுக்கு பின்னால ருக்குக்கு போகணும். எங்களுக்கு தெரியும் 4 இடத்துல கையை வச்சுட்டோம், தக்பீர் கட்டுறது சுன்னத்.
ஒன்னாவது தக்பீர் ஃபர்து. ஒன்னாவது தக்பீர் ஃபர்து. ருக்குக்கு போறதுக்கு முன்னாடி, இது ஷாஃபி மஸ்லக், ருக்குக்கு போறதுக்கு முன்னுக்கு அல்லாஹு அக்பர் தக்பீர கட்டுறது. ருக்குக்கு போறேன் அதுக்கு முன்னுக்கு இப்படி தக்பீரை கட்டி ருக்குக்கு போறது இதோட. அடுத்தது ரெண்டாவது அத்தஹியாத், ரெண்டாவது அத்தஹியாத். அதுக்கப்புறம் மூணாவது ரக்காத்துக்கு எழும்புறதா இருந்தா எழும்பிட்டு அல்லாஹு அக்பர் சொன்னது. ஒன்னாவது ஆரம்ப தக்பீர், அது கட்டாயம், கட்டியே ஆகணும். என்னது? ஆரம்ப தக்பீர் கட்டணும், கட்டாயம். அடுத்தது ருக்குல இருந்து ருக்குக்கு போறதுக்கு முன்னுக்கும் இப்படி தக்பீர் கட்டிட்டு போறது. அடுத்தது அத்தஹியாத் முடிஞ்சு ஓதி, ஒன்னாவது அத்தஹியாத் ஓதி முடிஞ்சு இப்ப மூணாவது ரக்காத்துக்கு எழும்புறதா இருந்தா எழும்பி தக்பீர் கட்டுறது. அடுத்து சமீ அல்லாஹு லிமன் ஹமிதாண்டு கையை வச்சுறது. இப்ப ருக்குக்கு போக்கல நாங்க என்ன செய்யணும்? உடம்பு இந்த மேல் பகுதி ஒரு பலகை வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கணும். இப்படி அல்லது என்னது இப்படி அல்லது என்னது இப்படி, இதெல்லாம் கூடாது. இப்படி கூடாது. கையை கொஞ்சம் இப்படி இந்த முழங்கால பிடிக்கணும். இந்த முழங்கால் சரட்டைய இப்படி கொஞ்சம் பிடிச்சு என்ன செய்யணும்? இப்படி சுஜூத் செய்யற இடத்துல என்ன பார்வை வைக்கணும். என்ன முதுகு எப்படி இருக்கணும்? இப்படி எல்லாம் வளைஞ்சிக்கப்படாது. நல்ல நேரத்தை என்னது பலக மாதிரி இருக்கணும். இப்படி இப்படியான வளைச்சல் வைக்கப்படாது. நோய் என்ன சரி சங்கடம் இருக்குமா இருந்தா அது பரவாயில்லை. இது யாருக்கு? சோதனைக்கு. முதுகுல வருத்தம், வேலை செஞ்சுட்டு வந்த காலில் வருத்தம், அவங்களுக்கு ஓகே, அவங்களுக்கு மன்னிப்பு இருக்கு. அதுக்கப்புறம் சமீ அல்லாஹு லிமன் ஹமிதா, அதுவும் அதே மாதிரி தான். காது சோனை கிட்ட இந்த பெருவரல் வார அளவுக்கு கையை வசத்தி சமீ அல்லாஹு லிமன் ஹமிதா. அதுக்கப்புறம் நாங்க எங்க போறோம்? சுஜூதுக்கு போறோம். சுஜூதுக்கு போக்கல முதலாவது கால், ஒன்னாவது கையை குத்துறல. ஒன்னாவது எது படணும்? இந்த கால் முழங்கால் படணும். முழங்கால் பட்டு கை இதை எப்படி மிச்சம் நல்லா குத்துறதும் இல்லை, இதை நல்லா இப்படி விரிக்கிறதும் இல்லை. ஒரு அளவா வச்சு என்ன செய்யறது? கையை இப்படி வைக்கலாது. கையை இப்படித்தான் வைக்கணும். அதுக்கே அது அடுத்தாக்களுக்கு இப்படி அப்படியெல்லாம் தொந்தரவு இல்லாமைக்கு இப்படி கையை வசத்தி வைக்கணும். மூக்கும் நெத்தியும் இந்த கால் விரல்கள் முழங்கால் இவ்வளவும் படணும். நெத்தி படணும், நெத்தி படணும், மூக்கு படணும், ரெண்டு கை படணும், இந்த ரெண்டு முட்டுக்கால் சரட்டை அந்த முட்டுக்கால் படணும். அதே மாதிரி 10 வரலும் படணும். அப்ப இதை மிச்சப்படி விரிக்கிறதும் இல்லை, இதை மிச்சப்படி பொத்துறதும் இல்லை. ஒரு அளவான அளவுக்கு வச்சு இந்த அளவுக்கு செய்யறது, சுஜூது செய்யறது. இப்படி இருக்கேன் கேட்டா இப்படி இருக்கேன். கால் ரெண்டையுமே இப்படி இருக்காமைக்கு இப்ப நான் உட்காரணுமே, இப்படி இருக்காமைக்கு கல்யாணம் இப்படி செய்யலாம். ட்ரௌசர் போட்டு கொஞ்சம் கஷ்டமாயிக்குது அப்படின்னா இப்படி இருக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்படி இருக்கு. அதே மாதிரி கல்யாணம் கூட இப்படி இருக்கிறது. இந்த விரல் உங்களுக்கு பழங்குதா இருக்கும். என்னது இப்படி வருத்தங்கள் இருக்குமா இருந்தா என்ன செய்யலாம்? இப்படி வைக்கலாம், பிரச்சனை இல்லை. அதுக்கெல்லாம் மன்னிப்பு இருக்கு. அப்ப சுஜூதுக்கு போக்கல இப்படி கையங்கள் இப்படி எல்லாம் வைக்க கூடாது. இப்படி இதை இப்படி இப்படி படுக்க வைக்கிறது, இப்படி படுக்க வைக்கலாம். இதெல்லாம் நேரடியா தடை வந்திருக்குது, ஹதீஸ்ல தடை வந்திருக்குது. இப்படியெல்லாம் நாய் படுக்கிற மாதிரி படுக்க வேணாம், ஒட்டகம் படுக்கிற மாதிரி படுக்க வேணாம், இப்படி எல்லாம் ஹதீஸ்ல வந்திருக்குது. சரி, அதுக்கு பின்னால திரும்ப என்ன சப்ஜெக்ட் வரும்? ரெண்டாவது முதலாவது அத்தஹியா. அதுல எங்களுக்கு என்ன செய்ய, இந்த முறை உங்கள்கிட்ட ஷாஃபி மதுஹப்ல இருப்புல 2 வகையான இருப்பு இருக்கு. முதலாவது அத்தஹியாத்துடைய இருப்புல இப்படி இருக்கிறது. நாங்க இப்படித்தான் இருப்போம். இப்போ இமாம் அப்படி பார்த்தா நினைச்சுக்கிற வேண்டிய 2 ரக்காத் போகுது. இப்படி இருந்தா எங்கட இந்த காலில் இது இருக்குமா இருந்தால் இமாம் எத்தனை ரக்காத்துல இருக்கிறாரு? 2வது ரக்காத்துல இருக்கிறாரு இந்த அர்த்தம். அதுக்கு பின்னால கடைசி இருப்புல இது பார்த்துக்கணும், அடுத்தாக்களுக்கு டிஸ்டர்பா இல்லையாண்டு. இந்த என்னது பித்தட்டை என்னது பூமியில பட வைக்கிறது, காலை இப்படி வைக்கிறது. பெருவரல் என்ன சரி வருத்தங்கள் இருந்தால் இப்படி வைக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்படி இந்த இருப்புட அமைப்பு. இப்ப சொரிய வேண்டிய தேவை ஒன்று வந்துட்டது. சொரிய வேண்டிய தேவை ஒன்று வந்துட்டு கடிக்குது உடம்புல எங்கேயோ ஒரு பகுதியில். இப்ப இப்படி இப்படி செஞ்சா தொழுது பாத்தில் ஆயிடும். எனக்கு எந்த இடத்துல சொரியுதோ 3 செயல் தொடர நடக்கப்படாது. 3 செயல் தொடராக நடக்கப்படாது. இப்போ நம்ம காலில் எங்க சொரியுதுன்றா நான் என்ன செய்யணும்? கையை இப்படி எடுத்துட்டு கொஞ்சம் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வரலால இப்படி வேண்டிய அளவு என்ன செய்யலாம்? சொரியலாம்.
இப்படி விரலை மட்டும் வசைச்சு என்ன செய்யலாம், வேண்டிய அளவு இந்த சொறிகிற இடத்தை இப்படி இப்படி சொறியலாம். பெஸ்ட்டுக்கு என்ன செய்யணும், கையை எடுத்து இப்படி கொண்டு போகணும், கொஞ்சம் நிற்கணும், அதுக்கு பின்னால் சொறிகிற இடத்தை போட்டு இப்படி சொரியணும். இப்போ கை எட்டுது இல்லை, கால் எந்த இடத்துல எனக்கு சொறி ஏற்படுதோ அந்த இடத்துல என்ன செய்யலாம், ஒரு விரலை வச்சு லைட்டாக இப்படி என்ன செய்யலாம், இப்படி இப்படி தொடர்ந்து இல்லை, ரெண்டு விடுத்தம் அப்படி செஞ்சுட்டு கொஞ்சம் நின்று அதுக்கு பிறகு இந்த 2 விடுத்தம் இப்படி மெதுவாக செய்யணும். ரைட். இப்போ இமாம் சொல்லிச்சுட்டு இருக்கிறாரு. இப்போ நான் வாரேன், 2வது சூரா போய்த்துக்கிட்டு இருக்குது. இப்போ வஜ்ஜஹத்து ஓத டைம் இல்லையே, அது வஜ்ஜஹத்து ஒரு சுன்னத்து. இப்போ நான் என்ன செய்யணும், சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிடணும். இமாம் ருக்குக்கு போய்த்துட்டாரு, அப்போ நான் அந்த இடத்துல எவ்வளோ முடியுதோ அந்த அளவோட முடிச்சுட்டு ருக்குக்கு போய்த்துடணும். சில நேரம் நாங்கள் வார நேரம் இமாம் ருக்குல வைப்பார். இப்போ நான் அதுக்குன்னு வாரத்துக்காக வேண்டி கணக்கெல்லாம் கூடாது, அப்படி என்னது இப்படி சமைக்கலாம் காட்டலாது. அது இமாமுக்கு வழங்கினா மட்டும்தான் அவர் ஈப்பார், இமாமுக்கு வழங்கினா மட்டும்தான் அவர் அப்படி ஈப்பார். அப்போ அதனால அவசரப்படவும் வராது. இங்க தொழில் நடக்குது, ஓடி போய்த்தனது அவசர உருவ எடுத்துட்டு வந்து அப்ப அந்த நேரம் என்ன நடக்கும், கை கழுவப்பட்டிருக்காது, சொல்லக்கூடாது. அப்ப நபியாக செல்லம் ஒரு சட்ட யாப்பு மாதிரி, உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு எது மிஸ் ஆகிச்சோ அதை நீங்க அதுக்கு பின்னால் எழுப்பி தொழுது கொள்ளுங்க. அப்ப அதனால என்ன செய்ய அவசரப்படப்படாது. அப்ப நாங்க என்ன செய்யணும், முதுகுல எடுத்துட்டு வாரம். இப்ப இமாம் ருக்கூல வைக்கிறார், இப்ப நான் வந்து என்ன செஞ்சிடணும், ஆரம்ப தக்பீரை நியத்து வச்சு கட்டிட்டு ஒன்றும் ஓதுறல்ல. இது ஸ்பெஷல். நான் பண்ணது எந்த இடத்துல வந்து சேர்ந்து கொண்டேன் இருந்தால் எனக்கு ஒரு ரக்காத்து கிடைச்சிட்டு இப்ப நான் எழுப்பி தொழ வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப இமாம் சுஜூதுல இருக்கிறாரு அல்லது 2வது சுஜூதுல இருக்கிறாரு. இப்ப நான் வந்து பின்னுக்கு கையை கட்டி பார்த்துட்டு இருக்கிறேன், நான் அப்படியே வந்து என்ன செய்யணும், ஆரம்ப தக்பீரை கட்டிட்டு எந்த இடத்துல இமாம் இருக்கிறான் அந்த இடத்துல வந்து கலந்து கொள்ளணும். அது ஒரு ரக்காத்தாக என்ன செய்யப்படாது, கணிக்கப்பட மாட்டாது, அதை எழுப்பி தொழணும். அதே மாதிரி ஜும்மாவுடைய விடயத்திலே இதே மாதிரி தான். இப்ப ஜும்மா தொழுகிற 1 ரக்காத்துல வந்தாச்சு, இடையில 2 ரக்காத்து தான். ஜும்மாவுல 2வது ரக்காத்துல நீங்க இன்னும் ஒரு கூல இருக்கிறாரு, இப்ப நீங்க வந்து கலந்து கொண்டால் ஜும்மா 2 ரக்காத் தான். நீங்க ஒரு கூல வந்து இருக்க போகல வந்து கலந்து கொண்டீங்க, அது சுற்றி நீங்க 2 ரக்காத்துல சரி. 2வது ரக்காத்துல ருக்கு மிஸ் ஆயிட்டு, 2வது ரக்காத்துல ஜும்மாவுடைய 2வது ரக்காத்துல இந்த ருக்கு மிஸ் ஆயிட்டு. இப்ப நான் வந்தது எங்க, இமாம் ருக்குல வைக்க போகல அல்லது அத்தையாத்துல வைக்க போகல. இப்ப நான் வந்தால் என்ன செய்யறது, தொழுகை மிஸ் ஆயிட்டு, 2 ரக்காத்த ஜும்மாவுடைய தொழுகை. நான் ஜும்மாவுக்கு நியத்து வைக்கணும், ஜும்மாவுடைய தொழுகைக்கு நியத்து வைக்கிறதானே, உஸல்லி ஃபர்தல் ஜும்ஆத்தி ரக்அத்தைன் அதா முஸ்தக்பில் ரகாபத் ஷஹதத் நியத்து வைக்கணும். ஜும்மாட நியத்தை தொழணும் 4 ரக்காத், 2 ரக்காத் இல்ல, தொழணும் 4 ரக்காத் தொழணும். ஜும்மாட 1வது ரக்காத்துல வந்து கலந்து கொண்டாலும் 2 ரக்காத் ஓகே. 2வது ரக்காத்துல ருக்குல வந்து சேர்ந்து கொண்டால், ருக்குக்கு முன்னுக்கு வந்து சேர்ந்து கொண்டால் 2 ரக்காத் ஓகே. சமி அல்லாஹு லிமன் ஹமிதல கையை ஒசத்திட்டாரா, அதுக்கு பின்னால் நாங்க வந்து கலந்து கொண்டால் நியத்து வைக்கணும், ஜும்மாட நியத்தை வைக்கணும், தொழணும் 4 ரக்காத். இது சட்டம், அப்படியே அதை தொழுக கூடாது. இவ்வளவு தொழுகிற அமைப்புள்ள விஷயங்கள். அடுத்த திக்ருகள், கூட ஒரு துவாய்க்கு, சுஜூதுல ஒரு துவாய்க்கு, இதெல்லாம் சுன்னத். நாங்க என்னது, தொழுகையில நிதானம் தேவை. வந்த வாக்குல என்னது வந்தாச்சு, இப்படி சொல்ல என்னது அல்லாஹ் சுருட்டி ஒரே வீசி, பழைய படவை தூக்கி வீசுற மாதிரி ஒரே வீசி, நிதானம் தேவை. ஹுஷூண்டா உள்ளச்சம், என்ன சிந்தனை ஒருமித்த சிந்தனை சொல்லணும். ஹுதுண்டா உடல் நிதானத்தோட சொல்லணும். உடல் நிதானம், மரணம் மெதுவான என்னது இப்படி என்னது ருக்கு போக்கல என்னது அதை ஓதணும். அதுக்கு பின்னால இப்படி என்னது நிதானம் தேவை, கொஞ்சம் நிதானம் தேவை. இப்படிக்கு மாத்திரமா என்னது ஓதுறது, அதுக்கு பின்னால இப்படி போனோம்னா என்னது முடிஞ்சு கதை. எதுலையுமே இல்லை, निदान भी है। नमाज खुशू खुदू के साथ पढ़ना चाहिए। खुशू फिक्र एक फिक्र है, नमाज में हूँ, दिल में अंदर अल्लाह का खौफ हो। खुदू हमारा
सुकून के साथ, इत्मीनान के साथ नमाज पढ़ना है, आना है अच्छी तरह, इस तरह हर में फर्क होना चाहिए। अगर रुकू में चला गया उसमें थोड़ा ठहरना है, उसमें जो पढ़ना है पढ़ता है, उसके बाद इस तरह, फिर उसके बाद इस तरह, जो इस तरह होगा फिर नमाज ही नहीं होगा। अल्लाह जो पुराना कपड़े हम इस तरह लपेट के जो बेड में अंदर रखते हैं फिर बाहर फेंकते हैं ना, इसी तरह अल्लाह हमारे नमाज को फेंक देता है। इसलिए खुशू खुदू के साथ पढ़ना चाहिए। नमाज में हनफी मसलक का कुछ यानी सुन्नतों में कुछ फ़र्क है, शाफी वालों का कुछ मसला में फ़र्क है, इसलिए हम उसको जो उसमें जो बताना था ये मैं बता दिया। அப்போ நாங்கள் இந்த மாதிரியான அடிப்படையில் நாங்கள் என்ன செய்யணும், ஒவ்வொருத்தரும் தொழுகிற விஷயத்தில் நடந்து கொள்ளணும். இன்னைக்கு நாங்கள் சரி செய்ய வேண்டியது செயல் ஓகே, சரி இப்போ நான் காட்டியாச்சு உங்களுக்கு ஓகே. வார்த்தையோடு சம்பந்தப்பட்ட அத்தஹியாத்தும் சூரத்துல் ஃபாத்திஹாவும் இது நான் முயற்சி எடுக்கணும். இப்போ நான் சொன்னதோடையே சரி வராது. எப்படி தெரியாத பாஷையை வாசிக்கிறதுக்கு, படிக்கிறதுக்கு, பேசுறதுக்கு எப்படி நான் பழக்கப்பட்டேனோ அதே மாதிரி இப்போ நான் என்ன செய்யணும், இந்த ஃபாத்திஹாவையும் அத்தஹியாத்தையும் படிக்கணும். நான் அதை சரி செய்யணும். உச்சரிப்பு சரியாக வரணும், உச்சரிப்பை நாக்க திருத்தணும். இதுக்கு அது எனக்கு தான் தெரியும், எனக்கு பிழைக்குது, நான் சரி செய்யணுங்கிறது அது எனக்கு தான் தெரியும். அது ஒவ்வொருத்தரையும் என்னது தனிப்பட்ட முறையில் அது தெரிஞ்சவங்கள்ட்ட அல்லது என்னது யூடியூப்ல பார்த்து உங்களுக்கு கேட்டு என்ன செய்யணும், படிக்கிறது. அதை படிக்கிறதுக்கு இந்த முறைக்கு நான் சொன்ன மாதிரி கத்தி மாதிரி தான் போகணும். அதில் நல்ல விஷயமும் மீக்குது, அடுத்த விஷயமும் மீக்குது. அதனால நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தினா எல்லாமே நல்ல விஷயமாக அமையும். ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு அலைக்கும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து உங்களுக்கு கிடைக்கும், அல்லாஹ்வுடைய பரக்கத்து நமக்கு கிடைக்கும். ஏன் நல்ல விஷயத்துக்கு நான் பாடுபடுறேன். இவ்வளவு கஷ்டமான நேரத்திலையும் நாடு விட்டு நாடு வந்து அல்லாஹ்வை மறக்காமைக்கு இந்த டைம்லையும் நான் அல்லாஹ்வோடு என்னோட தொடர்பை நான் ஏற்படுத்தினா அல்லாஹ் எவ்வளவு இறக்கப்படுவான் எங்களை மீது. அதாவது ரஹ்மத் எங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா, அல்லாஹ்வுடைய மன்னிப்புகளுக்கு கிடைக்குமா கிடைக்காதா. அப்ப அதனால நாங்கள் இந்த விஷயத்துல நாங்கள் என்ன செய்யணும், ஒவ்வொருத்தரும் முயற்சி எடுத்துக்கொள்ளணும். எனவே இந்த விஷயத்தில் நாங்கள் ஒவ்வொருத்தரும் இதெல்லாம் பேசி நம்ம கேட்டோமோ அந்த அடிப்படையோட வாழ்க்கையை நாங்கள் ஆக்கிக் கொள்ளணும். आज जो मौजू था इस्माइल अलैहिस्सलाम का बारे में, उसके एक सिफत को हुस्न खुलुक को अल्लाह ने कुरान में बताया। इन्नहु काना सादिकल वाद, जो वाद देता है वो उसका पक्का सच्चा कर देता है, वादा खिलाफी नहीं करेगा इस्माइल अलैहिस्सलाम। ये जो इस दुनिया में इबादत इतना मुश्किल नहीं है, हुस्न अखलाक बहुत मुश्किल है, हमको आदत बनाना पड़ता है। नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम को अल्लाह ने क्या बताया, इन्नका लअला खुलुकिन अज़ीम, आप हुस्न खुलुक ऊपर बैठा हुआ है। फिर क्या मतलब, आपका 24 घंटे का बिल्कुल आप हुस्न खुलुक में साथ है। एक मर्तबा एक सहाबी ने बताया, मैं उस जगह पर आपको मुलाकात करूंगा। नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम उधर गया, ये जो सहाबी वो भूल गया। नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम उसके बाद जो अपना जरूरी काम है उसको पूरा करके उस जगह खड़ा होकर था। अगला दिन जो सहाबी को याद आया फिर वो चला उस जगह पर नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम खड़ा हुआ। इतना सादिकुल वाद, इसलिए वो नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम का जो रिसालत का पैगाम खबर क्या है, इन्नमा बुइस्तु लियुतम्मिम मकारिमल अखलाक, मैं अच्छे अखलाक जो बंदा को उम्मत को एक अच्छा इंसान बनाने के लिए, अच्छा हुस्न खुलुक के साथ एक अच्छा इंसान बनाने के लिए मैं नबी होकर इधर आया हुआ है। इसलिए हम हर बंदे के साथ बात करना है, सलाम करना है, अच्छे हुस्न खुलुक के साथ बात करना है। एक बंदे का जरूरत को मैं फायदा उठाकर नहीं कमाना चाहिए। इस तरह बहुत कुछ है, इसलिए हम इसके सारे ख्याल करते हुए हम एक दूसरे के साथ मुआमला करना चाहिए। அதுக்கு நியத்து நாம குஹருடைய நான் காட்டையும் அதுக்குள்ள அவனுக்கு சொல்லுகிறேன். இந்த இந்த இதுதானே இந்த பெருவர் அது ஓகே தான், அது ஓகே. அது நியத்தையா இமாமை பின்தொடர்ந்து இஸ்லாமை முன்னோக்கி குஹருடைய தொழுகையை சொல்லுகிறேன். இமாமை பின்தொடர்ந்து அல்லாஹ்வுக்காக சொல்லல, அதெல்லாம்
அது பிரச்சனை இல்லை. இது கட்டாயம். இவ்வளவு நான் சொன்ன விஷயம் கட்டாயம். அதே காலையா இருக்கலாம். அது சுண்ணத்து தான், கட்டாயம் முடியல. அப்படி இருக்கோ மேலும் ஆனா சுண்ணத்து நீங்க எப்படி இருந்தாலும் நன்மை கிடையாது. அடுத்தா கழிக்கிறாங்க கஷ்டம் அப்படி இருக்கிறது, அது ஓகே, அது பிரச்சனை இல்லை. என்ன சரி மஷூராக்கள் உதவி செய்யறது ஒரு தடவை எப்பண்டா ஒரு இக்கட்டான தண்ணி கஷ்டமான நேரம், தண்ணி இல்லை அப்படி நிக்குது. அது 1 2 வந்து இக்கட்டான நிலைமையை பொறுத்து ஆனா பரிபூர்ணமா செய்யப்படணும். பரிபூர்ணமா கழுவப்பட்டா ஓகே. ஆனா பொதுவான காலங்கள்ல 3 விடுத்து தான் கழுவணும். பொதுவா என்னது எல்லா காலங்களையும் 3 விடுத்து தான் கழுவணும். இப்ப கூல் டைம் அல்லது தண்ணி கஷ்டம் இந்த டைம்ல என்னது ஒரு விடுத்து நல்லா பரிபூர்ணமா கழிச்சாலும் ஓகே. இல்ல அந்த டைம்ல 3 விடுத்து நாங்க என்ன செய்யணும், கழுவணும். பொதுவான டைம் நாங்கள் ஏற்கனவே சஹாபாக்களுடைய பண்பு அதே மாதிரி மூமின்களுடைய பண்பு எப்படி இருந்துச்சு. இந்த விசேஷம் வந்து அல்லாஹ் குர்ஆன்ல சஹாபாக்களுடைய பண்பை சொன்னது. அப்போ அதில் ஏனைய முஸ்லீம்கள் மூமின்கள் மறந்துவாங்க. நாங்கள் இதுவரைக்கும் பார்த்துட்டு வர்றது அல்லாஹ் நேரடியாக குர்ஆன்ல சஹாபாக்களுடைய பண்பை சொன்னது. அப்போ நாங்கள் என்னது அந்த இதில் நாங்கள் என்ன வழங்கணும், அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொன்னா, ஆமினு கமா ஆமனன் நாஸ், அந்த சஹாபாக்கள் ஈமான் கொண்டதை போல ஈமான் கொள்ளுங்கள். அப்படின்னா அவங்கள்ட்ட என்ன பண்புகள் இருந்துச்சோ அந்த பண்புகள் கைட்ட வரணும் என்பது விளங்குது. அப்போ இதில் நேரடியாக வந்தது சஹாபாக்களோட பண்பு. அதே இது மூமின்களுக்கே இந்த பண்பு இப்படித்தான் இருக்கும் என்கிறது நாங்கள் விளங்கிக் கொள்றோம். இதில் அதில் முதலாவது அல்லாஹ் சொல்றான், லியஜ்ஸி அல்லாஹு ஸாதிகீன பிஸித்கிஹிம். சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்கன்னா உண்மை பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள். உண்மை பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் உண்மை பேசக்கூடியவங்களுக்கு கூலி கொடுப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம், இன்னல்லாஹ யுஹிப்புல் முஸ்ஸத்திகீன். அல்லாஹ் இடத்துல குர்ஆன்ல சொல்றான், நான் உண்மை பேசக்கூடியவர்களை விரும்புகிறேன். நான் இதுக்கு முன்னுக்கு நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம், மனிதாபிமான அந்த அடிப்படையில் நைட்டில் வச்சுட்டு உண்மை பேசுவது எங்கிறத நாங்கள் எடுத்தோம்னு சொன்னா, ஒரு நிதானமாக ஒரு மனுஷன் யோசனை பண்ணினா அவனோட புத்திக்கு என்ன படும், உண்மை என்கிறது நல்ல, பொய்ங்கிறது மோசம் என்கிறது விளங்கு. அப்ப இஸ்லாம் மார்க்கம் என்கிறது மனிதாபிமான இன்சானியத், மனித நேயத்தை நற்குணத்தை பரப்புகின்ற மார்க்கம். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், நன்மைக்கு நான் கூலி கொடுப்பேன். அதே மாதிரி அல்லாஹ் என்ன விரும்புறான், இப்போ ஒரு மனித நேசம், பாசம், தோஸ்தி, நட்பு என்கிறது எவ்வளவு முக்கியமான ஒன்று. அல்லாஹ் குர்ஆன்ல அவன் இரக்கம், பாசம், நண்பனாகிற அந்த பழக்கம், சில விடயங்கள், சில மனிதன் அந்த பண்பு இருந்தா அது அல்லாஹ் மஹபத் அவனுக்கு கிடைக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தஹிரீன். சுத்தமா இருக்கக்கூடியவங்க அல்லாஹ் விரும்புறான். அதே மாதிரி இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன். அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தரக்கூடிய மனிதர்களை விரும்புகிறான். அதே மாதிரி இன்னல்லாஹ யுஹிப்புல் முஸ்ஸத்திகீன். உண்மை பேசக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்புகிறான். அப்ப இந்த உண்மை பேசுகின்ற பழக்கம் இருந்தா அல்லாஹ் மஹபத் கிடைக்கும். மஹபத்னா என்ன, மஹபத்னா தோஸ்த், ஃப்ரெண்ட்ஷிப். அல்லாஹ் ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கணுமா இருந்தா நான் என்ன செய்யணும், இந்த பண்புகளை பின்பற்றணும், உண்மை பேசணும். குலில் ஹக்க வலவ் கான முர்ரன். உண்மையை பேசி அது கசப்பா இருந்தாலும் சரி. அப்படின்னா என்ன, என் தலை தான் போகுது, என்ன மக்கள் மோசமா நினைப்பாங்க, அப்படித்தான் இருந்தாலும் உண்மையை பேசணும். நான் ஏற்கனவே சொன்னேன், வெளிரங்கமா நடந்து கொள்றது, உள்ளுக்கு மாறி வச்சுட்டு ஓப்பன் டைப்பா நடக்கணும். ஓப்பன் டைப்பா நான் பேசணும், நடிக்கப்படாது. முன்னுக்கு ஒரு மாதிரி, பின்னுக்கு ஒரு மாதிரி. நபி அவங்க சொன்னாங்க, இருமுகம் கொண்டவனுக்கு நாசம் உண்டாகட்டும், இருமுகம் கொண்டவனுக்கு நாசம் உண்டாகட்டும். அப்படின்னா என்ன, ஒரு பக்கம் எங்களோட நல்ல முறையில் வந்து பேசுவாரு, இன்னொரு சைட்ல எங்களை பத்தி பேசி மோசமா பேசுவாரு. இதுதான் ரெண்டு முகம், முன்னுக்கு ஒரு மாதிரி, பின்னுக்கு ஒரு மாதிரி. அப்ப
உண்மையாக நடந்து கொள்றது, உண்மையை பேசுவதுங்கிறது மிக முக்கியமான ஒன்று. வயுஅذிபல் முனாஃபிகீன இன்ஷா, அல்லாஹ் விரும்பினால், அல்லாஹ் நாடினால் முனாஃபிக்குகளை நயவஞ்சகர்களை அல்லாஹ் கண்டிப்பான். ஏண்டா அந்த முனாஃபிக் சில நேரம் என்ன செய்ய வாய்ப்பு இருக்கு, தௌபா செஞ்சு நல்லவனா வாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நபி வஃபாத்தானதுக்கு பின்னால, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தானதுக்கு பின்னால அதிகமானவர்கள் கொஞ்சம் சஹாபாக்களுடைய காலத்திலே பொய் நபி வாதிட்டாங்க. முஸைலிமத்துல் கஸ்ஸாப், அஸ்வதுல் அனசி, பொய் நபி என்று வாதித்த அஸ்வதுல் அனசி பிற்காலத்திலே செஞ்சாரு, நல்லவராக மாறி ஒரு வீட்டுக்கு போயிட்டு சகிதாகினார். அல்லாஹ் என்ன சொல்றான், நயவஞ்சகர்களை அல்லாஹ் கண்டிப்பான் நாடினால். ஏனென்றா அந்த நயவஞ்சகர்கள், அந்த மோசமாக நடந்து கொண்டவர்கள் திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப திருந்த வாய்ப்பு இருந்தால் அல்லாஹ் என்ன செய்வான், தண்டிக்க மாட்டான். யதூப அலைஹிம், அல்லாஹ் அவர்களை என்ன செய்து விடுவான், மன்னித்து விடுவான். உண்மையான உள்ளத்தோடு செஞ்ச பாவங்கள், செஞ்ச தவறுகளை மன்றாடி அல்லாஹ்க்கு முன்னால தௌபா கேட்டு அல்லாஹ் செஞ்சிடுவான், மன்னிச்சிடுவான். அதை ஏற்கனவே பார்த்தோம். அல்லாஹ் இரக்கமுள்ளவன். அவன் என்ன சொல்றான், எங்கட பார்வைக்கு அவன் மோசம், களவெடுக்கக்கூடியவன். ஆனா அவன் திருந்திட்டான். இப்ப அந்த களவெடுத்து திருப்பி கொடுத்துட்டான். அல்லாஹ் இப்படி அவனை கூப்பிடுறான், யா இபாதிய, என்னுடைய அடியானே, அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்கள் அநியாயம் செஞ்சு கொண்ட, அதாவது பாவம் செஞ்ச என்னுடைய அடியானே. பாவம் செஞ்ச ஒத்தரையும் அல்லாஹ் என்ன சொல்றான், ஏண்ட அடியான்னு கூப்பிடுறான். அப்ப அல்லாஹ் எவ்வளவு இரக்கம் உள்ளவன். அந்த இஸ்திக்ஃபாரோட சம்பந்தப்பட்ட, தௌபாவோட சம்பந்தப்பட்ட வார்த்தைக்கு பின்னால அல்லாஹ் அவனோட இரக்கத்தை தான் பேசுறான். அவன் அல்லாஹ்வோட இரக்கத்தை தான், ரஹ்மத்தை தான் பேசுறான், இரக்கம் உள்ளவன். இன்னல்லாஹ கான கஃபூரர் ரஹீமா, இங்கேயும் அதே சப்ஜெக்ட் தான். தௌபாக்கு என்ன வந்திருக்குது, அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன், அல்லாஹ் இரக்கம் உள்ளவன் வந்திருக்குது. அப்ப உண்மையான தௌபா செஞ்சா அல்லாஹ்வோட சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தா ஓகே, நாங்க போனதை பார்த்துட்டோம். அடியானுக்கு அடியான் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தா போய் மன்னிப்பு கேட்கணும், பொருள் சம்பந்தமா இருந்தா பொருளை ஒப்படைக்கணும், அந்த பொருள் இல்லாட்டி அந்த கீமத் பொறுமதியை கொடுக்கணும். இப்படி எல்லாம் செஞ்சதுக்கு பின்னால அல்லாஹ் கிட்ட அந்த அடியான் போய் தௌபாவை ஏற்று செஞ்சால் பாவத்தை என்ன செய்யறான், அதை நன்மையா மாத்துறான். எவ்வளவு இது எவ்வளவு பெரிய இரக்கம் உள்ளது. பாவத்தை நன்மையா மாத்துறதுங்கிறது எவ்வளவு பெரிய சப்ஜெக்ட். பாவத்தை என்ன செய்யறான், நல்லா நன்மையா மாத்துறான். படைத்த இறைவன் எவ்வளவு பெரிய இரக்கம் உள்ளவர், சுப்ஹானல்லாஹ். அதுக்கு பின்னால அல்லாஹ் சொல்றான், ஒரு மூமின் பண்பு, சஹாபாக்கள் பண்பு எப்படி இருக்கும், கானிதுன் ஆனா அல்லைலி சாஜிதன் வ காயிமன், அல்லாஹ்வை சுஜூது செய்யக்கூடியவர்களாக, அல்லாஹ்வின் பக்கம் மீளக்கூடியவர்களாக இருப்பார்கள். சஹாபாக்கள் பண்பு என்ன, அல்லாஹ் கிட்ட எல்லாத்திலையும், துனியாவோட சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும், இந்த உலகத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் நோக்கம் மறுமை நாளுடைய நோக்கமா இருக்கு. சம்பாதிக்கிறது எதுக்கு, என்ன புள்ள குட்டி என்ன நம்பி வந்தவங்களுக்கு நான் செய்யப்படாது, பசியோட போடப்படாது, பட்டினியோட போடப்படாது, உடுப்பு கொடுக்கணும், செலவீனம் கொடுக்கணும், நோய் வந்தா பார்க்கணும். இந்த எண்ணம் இருந்தால் நன்மை கிடைக்கும். இந்த எண்ணம் இருந்தால் என்ன கிடைக்கும், நன்மை கிடைக்கும். சஹாபாக்கள் அந்த அடிப்படையில் செஞ்சாங்க, வியாபாரம் செஞ்சாங்க. நான் சாப்பிடுறேன், குடிக்கிறேன், என்ன நோக்கம், நான் நல்ல பலசாலி ஆகிக்கணும், நல்லா உழைக்கணும், குடும்பத்தை பாதுகாக்கணும், கொள்ளணும், நோவு பிடிக்கணும். அதுக்காக வேண்டி சகல் சாப்பிடுறீங்க, நன்மை கிடைக்கும். செய்யறது என் உடம்புக்கு உலக சம்பந்தப்பட்ட விஷயம், அதை நானும் செய்யறேன், பிற மதத்தை ஒருத்தரும் செய்யறாரு. நான் சகர் சாப்பிடுறதுக்கு, நோவு பிடிக்கிறதுக்கு, அந்த சகர் சாப்பாட்டுக்கு என்ன வச்சுக்கிறான், நன்மையை வச்சுக்கிறான். இப்படி ஒவ்வொன்றா பார்த்தா சுப்ஹானல்லாஹ், இஸ்லாமிய மார்க்கத்தை நாங்க படிக்கணும். அப்ப சஹாபாக்கள் எல்லா நேரத்திலையும் அல்லாஹ்வோட சிந்தனையோட இருந்தாங்க. எதை செஞ்சாலும் உலக அடிப்படையில் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் அந்த நோக்கம் மறுபடிய நோக்கம். யஹ்தருல் ஆகிரத, மௌத்துக்கு பின்னாலே எப்படி நிலைமைய பயப்படுவாங்க. நான் இப்ப மௌத்தாயிட்ட அடுத்த கட்டம் என்ன நடக்கும், நான் இன்னைக்கு தொலைல, சுபஹ் தொலைல, துஹர் தொலைல, இப்ப அசருக்கு மௌத்து வந்தா இந்த நிலைமை எப்படி இருக்கும். கபர்ல கொண்டு வச்சா இருட்டு இருட்டு, இப்ப கிரண்டு போனா சின்ன பிள்ளைகள் ஒரு பருவ வயது அடைவு வரைக்கும், அந்த ஒரு நிலைமை உண்டாகும் வரைக்கும் பயப்படுவாங்க இருட்டுக்கு. பெரியவங்களே நிற்பாங்க இருட்டுக்கு பயம். ஏன் இருட்டு பயம்? அப்ப அந்த அதுக்கு என்னது, மறுமை நாள் தனிய தனிய பிரயாணம். இப்ப சிலவங்க புதிய ஒரு நாட்டுக்கு போறதுக்கு பயம். நாங்க ஆரம்பத்துல கொரியாவுக்கு வர போகல, பாஷை தெரியாம இருக்கிறதா கொஞ்சம் பயந்து வரும். இமிகிரேஷன் நடக்குமோ, அங்க நடக்குமோ, பயம் வருதா இல்லையா? இதே மாதிரி தான் நான் மௌத்தாகிட்ட நான் போக போறது புதிய இடம், புதிய பிரயாணம், புதிய வாழ்க்கை. அப்ப எனக்கு பயம் இருக்கணுமா, இருக்கப்படாதா?
அந்த மூமின் பண்பு யஹ்தருல் ஆகிரத்த, மறுமை வாழ்வை பயப்படுவார். அது மட்டுமில்ல, வயர்ஜு ரஹ்மத ரப்பிஹி, தன்னுடைய இரட்சகனுடைய அன்பை ஆதரவு வைப்பார். படைச்ச இறைவனுடைய அன்பை ஆதரவு வைப்பார். நாங்க ஏற்கனவே நாங்க பார்த்துட்டோம். அதான் ரஹ்மத், அதான் ரஹ்மத் நாங்க ஏற்கனவே பார்த்துட்டோம். மலக்குமார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஃபேமிலிக்கு என்ன சொன்னாங்க? ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு அலைக்கும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உங்களுக்கு கிடைக்கட்டுமாக. அப்ப ரஹ்மத் என்கிறது மிக முக்கியமான ஒன்று. அதாவது ரஹ்மத்து நபி அவங்களே சொன்னாங்க, அது எனக்கு இல்லாட்டி நான் சொர்க்கம் போகலாம். சுப்ஹானல்லாஹ். அப்ப அந்த மூமின் நோக்கம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நான் அடையணும். அவன் என்ன எப்படி விரும்புறானோ அந்த அடிப்படையில் என்ன திருத்திக் கொள்ளணும். இப்ப நாங்க பார்த்தோம், உண்மை பேசக்கூடியவங்க அல்லாஹ் விரும்புறான். அப்ப நான் எனக்கிட்ட பொய் பேசுற பழக்கம் இருந்தா நான் என்ன செய்யணும்? உடனே அதை நிறுத்தாட்டணும். அதுபோல அல்லாஹ் கேட்கிற முக்கியமான ஒரு கேள்வி, ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், அறிவு உள்ளவங்களும் அறிவு இல்லாதவங்களும் சமமாக மாட்டார்கள். அல்லாஹ் கேள்வியா கேட்கிறான். ஆனா அந்த விட என்ன? அறிவு உள்ளவர்களும் அறிவில்லாதவர்களும் சமமாக மாட்டார்கள். நான் ஏற்கனவே பார்த்தோம், ஒரு மனிதன் எப்படி இருக்கணும், ஒரு மூமின் எப்படி இருப்பார், அல்லாஹ் அவனுக்கு கொடுத்திக்கிறான். எல்லாத்தையும் இட்லி போட்டு இது அல்லாஹ் நாட்டம் அப்படின்னு சொல்லலாம். அல்லாஹ் மனிதனுக்கு சில சுய விருப்பத்தை கொடுத்திக்கிறான். அதெல்லாம் ஏற்கனவே பார்த்தோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைச்சு முதலாவது அல்லாஹ் கண்ணியப்படுத்தினது அந்த அறிவை வச்சு. நான் பருவ வயது அடைஞ்சி எனக்கு இப்ப பக்குவமே வந்துட்டு இது நல்லது இது கெட்டதுன்னு விளங்கக்கூடிய அறிவு வந்துட்டா அல்ல என்ன கேள்வி கணக்கு கேட்பான். தொலாட்டி இப்ப கேள்வி கணக்கு கேட்பான். 8 வயசுல நான் தொலைல, அதுக்குள்ள மன்னிக்கு. 8 வயசுல நான் தொலைல, நான் சும்மா வாழ்ந்துட்டு இருந்தேன், அதுக்கெல்லாம் நான் குற்றம் பிடிக்க மாட்டேன். எப்ப பருவ வயது அடைஞ்சிட்டீங்களோ இதுதான் நல்லது இது கெட்டது அப்படின்னு பகுத்தறிவு வந்துட்டா, அந்த பருவ வயது அடைஞ்சாலும் ஒவ்வொன்றுக்கும் கேள்வி கணக்கு கேட்பான். 24 மணித்தியால செயற்பாடுக்கும் அல்ல கேள்வி கணக்கு கேட்பான். அப்ப அந்த அறிவு என்கிறது மிக முக்கியமானது. படிக்கிற பழக்கம் என்கிட்ட இருக்கணும். இஸ்லாத்தை படிக்கிற பழக்கம் என்கிட்ட இருக்கணும். இஸ்லாத்துல என்னது குர்ஆனை சேர்ச் பண்ணணும். இந்த விஷயங்களை நாங்க இதுவரைக்கும் நாங்க பார்த்த விஷயத்தை, மகரிபில் இதுவரைக்கும் பார்த்த விஷயத்தை புரிய ஒருத்தருக்கு நாங்க சொன்னா அவருக்கு இஸ்லாத்தை பத்தி படிக்கிறதுக்கு கண்ட முடியாது. ஏன் இஸ்லாத்துல இவ்வளவு பெரிய மிருகத்துக்கு கூட இப்படியா? மனிதனுக்கு மனிதன் இப்படி நடக்கணும் செல்ல மார்க்கம், அதையும் தாண்டி மிருகத்தோடு நீங்க இப்படித்தான் நடக்கணும்னு இருக்கிறது. சும்மா போல பூனைக்கு அடிக்கலாது. பூனை வளர்க்கறதா இருந்தா அதுக்கு நீங்க என்ன சொல்ற, சாப்பாடு வைக்கணும், டைமுக்கு டைம் தண்ணி வைக்கணும். செத்து போச்சா கேள்வி கணக்கு. அதாவது நரகத்துக்கு போற வாய்ப்பு இருக்கு. அது மூலமாக நரகத்துக்கு போற வாய்ப்பு. ஏன் வளர்க்கணும் இருந்தால் பராமரிக்கிற சக்தி இருக்கணும். சும்மா போற நாய்க்கு கல்லடிக்கலாது, சும்மா போற குடிக்கிறது தாக்கல் பண்ணிடாது. சாப்பிடுற நோக்கம் இருந்தா மட்டும் சாப்பிடுறது வேட்டையாடலாம், சும்மா இல்ல. அப்ப அதனால இப்ப ஒரு மிருகத்தை அறுக்கிறதா இருந்தா கத்தியை தீட்டணுமே, அதுக்கு ஒரு வெட்டோட வெட்டி முடிஞ்சிடணும். அதுக்கு அது ராகத்து. ஒரு வெட்டில அந்த மிருகத்துல 2 அந்த நரம்பு பைத்துண்டா சுவாச குழாயும் அந்த 2 உயிர் நாடி நரம்பும் பைத்துட்டா அந்த உயிருக்கு ராகத்து. மொட்டை கத்தியால வெட்டினா உங்களுக்கு பாவம். அடுத்த மிருகம் பார்த்துட்டீங்க, அந்த மிருகத்தை அறுக்கப்படாது, பாவம். அதை உரிக்கிறதா இருந்தாலும் அழகா உரிக்கணும். மீன் உயிரோட இருந்தாலும் அது கொஞ்சம் உயிரை போகும் வரைக்கும் கொஞ்சம் பொறுத்து இருக்கணும். உயிரோடைய போட்டு என்ன செய்யற பொறிக்கிறல்ல, இஸ்ஸோ கொஞ்சம் சாகும் வரைக்கும் அது உயிர் போகும் வரைக்கும் ஈக்கணும் கொஞ்சம். இதெல்லாம் எது சொல்லித் தருது? எங்களை இஸ்லாம் மார்க்கம் எங்களுக்கு சொல்லித் தருது. மிருகத்தோடைய நட்புணமாக நடந்து கொள்ள சொன்னது. நீங்க ஒரு ஆடு மாடு வளர்க்குறீங்களா, அதை நீங்க பிரயாணத்தின் பண்ணது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தான் முதலாவதாக ஒட்டகத்துல பிரயாணம் செஞ்சவங்க. ஒட்டகமே குதிரை ஆரம்பத்தில் எப்படி காட்டுல வளரக்கூடிய மிருகங்கள், காட்டு எரும மாடு, மான், மரம் எப்படி காட்டுல இருக்குதோ அந்த மாதிரி தான் இந்த குதிரை காட்டுல இருந்துச்சு. வீட்டுக்கு ஒரு செல்ல பிராணியாக கொண்டு வந்தது யாரு? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். கொண்டு வந்து அதை அழகான முறைக்கு வளர்த்து அதுல பிரயாணம் செஞ்சாங்க. அல்ல அதுதான் எங்களை படைச்சுக்கிறான், சாப்பிடுறதுக்கு, பிரயாணம் செய்யறதுக்கு, மனிதனுக்காக. அப்ப அறிவு என்கிறது என்ன செய்யணும்? படிச்ச ஒரு விஷயம் எனக்கு சிக்னல் தந்துட்டே இருக்கணும். இது நல்லது, இது கெட்டது, கெட்டதை நீ செய்யாத, நல்லதை நீ செய். இதுதான் அறிவு. இதுக்குதான் பேரு அறிவு. படிச்சு என்னது ஒரு சைக்கிள் அப்படியே வச்சு அறிவு என்னது பொய் பேசக்கூடாது. அப்ப பொய் எனக்கு இருக்குமா? அது அறிவு இல்லை. அறிவுண்டா என்ன? தெரிஞ்ச விஷயம் பாசிட்டிவாக தான் அதை செய்யணும், நெகட்டிவாக தான் விட்டுறணும்.
இதுதான் அறிவு. சஹாபாக்கள் எவ்வளவு ஊறி போனாங்க. மது பிரியர்கள். அந்த ஆயத்திறங்குது கடைசி 4 கட்டமா அல்லாஹ் ஒரேடியா என்ன செய்யல, இஸ்லாத்தை படிக்கிறண்டா சுப்ஹானல்லாஹ் பேசிட்டு போகலாம். இஸ்லாம் வந்து என்னது, ஒரு விஷயத்த ஒரேடியா நிப்பாட்டையில. ஏண்டா மது அவங்களுக்கு ஊறி போன ஒரு பாவம். இஸ்லாம் 4 கட்டமா அதை தடை செஞ்சிச்சு. பெஸ்ட்டுக்கு செழிச்சு அதுல உங்களுக்கு என்னது பசி போற தன்மை ஈக்குது. ஈச்சம்பழச்சாறு, திராட்சை சாறு, அதுல பசி போற தன்மை ஈக்குது. ஆனா அதுல சின்ன போதை ஒன்றும் இருக்குது அப்படின்னு லைட்டா சுத்தி காட்டுச்சு. அதுக்கு பின்னால் 2வது கட்டம், அதுல நலவும் இருக்குது. சாராயம் குடிச்சா குதல் வழங்காது. ஆனா அதே டைம்ல நீங்க சின்ன பிள்ளைத்தனமா நடப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களோட வீடியோ நீங்க பார்த்தா உங்களுக்கே வெக்கம் வரும். நலவும் இருக்கு, கெடுதியும் இருக்குன்னு லைட்டா சொல்லிச்சு. அதுக்கு போற சொல்லிச்சு குடிங்க, ஆனா பள்ளிக்கு வரப்போக்களை மட்டும் தொலைப்போக்களை மட்டும் குடிக்க வேணாம். குடிங்க. கடைசி கட்டம் இப்ப உங்களுக்கு குடிக்கவே கூடாது. அப்ப அந்த ஆயத்திறங்குது, சாராயம் குடிக்க வேணாம், விட்டு போட்டுருங்க, பஜி தண்ணி பூ, அதை அப்படியே தவிர்த்து கொள்ளுங்க, லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்க வெற்றி அடைவீங்க. பெரிய பீப்பா கணக்குக்கு காய்க்கப்பட்டிருந்த என்னது மது, மதீனால மது ஆற ஓடிச்சா எப்படி இருக்கும்? இதுதான் இஸ்லாம். எனவே அந்த அறிவு எங்களுக்கு என்ன செய்யணும், பிரயோஜனமான அறிவாக இருக்கணும். अल्लाह सुब्हानहू व तआला कुरान में खास तौर पर सहाबा किराम रजी अल्लाह अन्हु में सिफात बताया है. हम इसके बारे में हम आजकल हर हफ्ता देखते आ रहे हैं. आज हम जो देखा है, अल्लाह सुब्हानहू व तआला अच्छा सवाब देगा जो सच बात करता है, सच बोलता है, उस बंदे को अल्लाह ने अच्छा सवाब देता है. और दूसरा आयत में आता है इन्नल्लाह युहिब्बुल मुसद्दिकीन, दो सच बात करने वाला को अल्लाह मोहब्बत करता है. अल्लाह का मोहब्बत किस बंदे को मिलेगा, वो नबी अकरम से क्या फरमाया, अल्लाह का रहमत मुझ पर हो फिर मैं जन्नत में जाऊंगा, वरना नहीं. अल्लाह क्या बता रहा है, आप सच बोलेंगे अल्लाह आपको मोहब्बत करेगा. ये कितना अच्छा है. आसानी से इंसान, इस्लाम और इंसानियत दोनों एक ही है. इस्लाम और इंसानियत एक ही है. झूठ क्यों नहीं बोल सकते हैं? झूठ यानी झूठ है ना, झूठ और एक झूठ है. एक आदमी, लादीन वाला आदमी को हम सामने पकड़ेंगे, फिर उसको हम बताएंगे आप सच बोलने के पसंद करते हैं या आप झूठ बोलने के, वो किस तरह बताएगा? खुद बेखुद सच बोलने को मैं मोहब्बत करता हूँ, इस तरह वो बताएगा. फिर इस्लाम में इतना बहुत अहम चीज़ बताया है, ये क्यों हराम करा दिया है? ये इंसानियत के खिलाफ है. और इसी तरह अल्लाह ने बहुत चीज़ों को बताया कुरान में. तौबा करने वाले को अल्लाह मोहब्बत करता है, और साफ सुथरा जो बंदा होता है उसको अल्लाह मोहब्बत करता है. अगर इस तरह चीज़ हम करेंगे अल्लाह का मोहब्बत हमको ज़रूर मिल जाएगा. और इसी तरह जो मोमिन किस तरह होता है, उसका दिल में ये होता है मैं जो काम कर रहा हूँ ये सारे अल्लाह के लिए कर रहा हूँ, ये आखिरत के लिए कर रहा हूँ. जो कमाई है, कमाई तो हम हमारे फैमिली के लिए करते हैं ना, लेकिन फिर भी अल्लाह ने क्या कहा, नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम क्या फरमाया, बच्चों को ख्याल रखो, बीवी को ख्याल रखो, वालिदैन को ख्याल रखो, साफ सुथरा कपड़े दो, उनके मेडिकल का फीस लो, उनके जो खर्चा के लिए पैसा दो. इस तरह जो हम अल्लाह ने बताया मैं इसके लिए आया हूँ, फिर इसके लिए मुझे सवाब मिलेगा. और उसके साथ साथ यहज़रुल आखिरा, वो मौत का फिक्र होगा, आखिरत का फिक्र होगा. अगर मैं आज वफात पा गया फिर मेरा हाल क्या होगा, मैं तन्हा में मैं बैठना पड़ेगा, अल्लाह सवाल करेगा, मैं उसके लिए क्या जवाब दूं. हम जो पहले कोरिया आते हैं ना, डरते आते हैं इमिग्रेशन में क्या होगा, उधर क्या होगा, अगर कोई बंदा मुझे पकड़ेगा, वो कोई पूछेगा मेरा हाल क्या होगा. ये जो नया जिंदगी शुरू करने के लिए हम डरते हैं, ये भी एक नया सफ़र है. जो मौत के बाद जो हम जाना है ये भी जदीद सफ़र है, लेकिन उसके लिए हम क्यों नहीं डरते हैं? अल्लाह पूछेगा ना, मलक आ जाएगा, ये जो बंदा आएगा, 2 बंदा बड़ा वाला, अगर मैं अच्छा हूँ वो नरम के साथ होगा, अगर मैं अच्छा नहीं हूँ इस दुनिया में वो इस तरह आएगा. अगर इस तरह हम नहीं सोचते हैं ना. और वयरजू रहमत रब्बिही, अल्लाह का रहमत को वो रजा करेगा.
मैं ये कर रहा हूँ ये अल्लाह का रहमत मुझे मिल जाए, मैं ये कर रहा हूँ मैं उसको माफ़ करता हूँ अल्लाह मेरे रहमत वो मिल जाए, मैं उसको मदद कर रहा हूँ ये अल्लाह का रहमत मुझे मिल जाए, इस तरह होगा। उसके बाद एक अहम बात अल्लाह बता रहा है, जाहिल और आलिम दोनों एक ही जैसा नहीं है। आलिम बेहतर है, आलिम का मतलब यानी जो चीज़ जानने वाला। पहला आदम अलैहिस्सलाम को पैदा करने के बाद एक शरफ हासिल किया आदम अलैहिस्सलाम के, किस वजह से? इल्म के वजह से। मलाइका से पूछा अल्लाह ने इसके क्या नाम है, उनको नहीं पता। आदम अलैहिस्सलाम से पूछा ये क्या इसका क्या है, वो बताया। फिर उसके बाद उसजुदू लि आदम, उसके बाद उसको थोड़ा तशरीफ रख के इस तरह रखा बोला था अल्लाह ने। इसलिए अगर मैं कोई चीज़ पढ़ लिया ये वैसे एक कागज़ के तौर पर नहीं होना चाहिए, ये मेरे अमल में होना चाहिए, बदन से जिस्म से उसका असर होना चाहिए। मैं आज एक बात समझ लिया, झूठ नहीं बोलना है, उसके बाद मैं झूठ नहीं बोलना चाहिए था। अगर मैं एक बात बता दिया तो फातिहा एक फ़र्ज़ है, अत्तहियात पढ़ना फ़र्ज़ है, फिर वो सीखेगा, इस तरह उसका हो जाएगा। इसलिए उसका हम ख्याल रखना चाहिए। अल्लाह सुब्हानहु व तआला जो हम आज सुना है उस पर अमल करने के लिए तौफीक अता फरमा। இன்றைக்கு நான் என்னென்ன விஷயங்கள் இன்றைக்கு முக்கியமான சில விஷயங்கள் பார்த்தோம். இந்த விஷயங்களை வெறுமனே காத்தோட காத்தா பேசுகிறாமைக்கு அல்லது வெறுமனே ஒரு புத்தகத்தில் எழுதிக்கிற மாதிரி பேசுகிறாமைக்கு இந்த விஷயங்களை வாழ்க்கையில் நாங்கள் கொண்டு வரதுக்கு என்ன செய்யணும்? ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்யணும். அல்லாஹ் அதுக்காக வேண்டிய அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக व अतूबु इलैक। थोड़ा इंतज़ार करें, इंशाअल्लाह आ जाएगा ना।